விழுப்புரம் திண்டிவனம் அருகே 10ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தனியார் பள்ளி முதல்வர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். திண்டிவனம் அருகே உள்ள ரெட்டனி கிராமத்தில் கிரீன் பாரடைஸ் என்ற தனியார் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் படிக்கும் மாணவிகளுக்கு தனியார் பள்ளியின் முதல்வர் கார்த்திகேயன் பாலியல் தொந்தரவு கொடுத்து வருவதாகவும் தனக்கும் பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக ஒரு 10ஆம் வகுப்பு மாணவி தன்னுடைய பெற்றோரிடம் கூறியிருக்கிறார். இதையடுத்து பள்ளியின் முதல்வர் மீது அந்த மாணவியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர். அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணையில் கார்த்திகேயன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டது உறுதியானதால் அவர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட கார்த்திகேயனை வரும் 1ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க விழுப்புரம் போக்சோ நீதிமன்ற நீதிபதி ஹெர்மிஸ் உத்தரவிட்டுள்ளார்.